அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். ஒரு மாதம் முழுவதும் தயாராகி அதிக நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா மதுரை சித்திரை திருவிழாதான். மீனாட்சி கல்யாணமும் அழகரின் வைகை ஆற்று வைபவமும் மதுரை மக்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட ஒன்று. ஒரு மாதம் முழுவதும் தயாராகி அதிக நாட்கள் கொண்டாடப்படும் ஒரே திருவிழா சித்திரை திருவிழாதான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழா உருவான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. மதுரை என்றதும் மீனாட்சியும் கல்லழகரும் நினைவுக்கு வரும். மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் ஆகிய இரு கோயில்களின் ஒருங்கிணைந்த விழாக்கள் தான் சித்திரை திருவிழாவாக நடைபெறுகிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் சார்பாக தனித்தனியாக திருவிழாக்கள் நடைபெற்றன. ஆனாலும் அது பெரும்பாலும் சைவ வைணவ மோதலாகவே முடிந்தது. சமயங்களிடையே ஒற்றுமையை உண்டாக்கவும் முயற்சியாகவே இரு விழாக்களும் இணைக்கப்பட்டுள்ளன. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடியாத நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததால் அந்த விழா சித்திரை மாதத்திற்கு மாற்றப்பட்டது. மதுரை மக்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்து குவிகின்றனர். சித்திரை என்றால் சுட்டரிக்கும் வெயில். ஆனால் மதுரை மக்களுக்கோ கொண்டாடி தீர்க்கும் திருவிழாதான் இந்த உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவ வரலாறும் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 400 ஆண்டுகளாக காலம் தொன்று தொட்டு சித்திரை திருவிழா வரலாற்று பெருவிழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றும் மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு மதுரை மக்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்து குவிகின்றனர். சித்திரை என்றால் சுட்டரிக்கும் வெயில். ஆனால் மதுரை மக்களுக்கோ கொண்டாடி தீர்க்கும் திருவிழாவாகும். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் புராண வரலாறு. தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார். வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்தருளுகிறார் என்கிறது புராணக் கதை. அது ஒரு புறம் இருக்க, சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவமிருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோ பவ என்று சாபமிட்டார். உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்கு வழி கேட்டபோது விவேகவதி தீர்த்தக்கரையில், அதாவது வைகை ஆற்றின் தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உன்னை சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் துர்வாசர். அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் கூறுகின்றன. அழகரின் ஆடையில் என்ன விசேஷம்? அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ணப் புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும். பச்சைப்பட்டு. அழகர் எந்த வண்ணப் புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது, பேரழிவு ஏற்படும் என்கின்றனர். வெண்பட்டு. வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும்.
மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்பொழுது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆண்டாள் மாலை. தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடிக் கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார். ஸ்ரீ அழகர் ஆற்றுக்குச் செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண் கோடி வேண்டும். தங்க குதிரை வாகனத்தில் அழகர். தல்லாகுளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும். வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களைக் காண ஆடி அசைந்து வருவதைக் காண்பதே தனி அழகுதான். வண்டியூரில் அழகர். வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார். கூடவே பக்தர்களும் அழகருடன் பயணப்படுகின்றனர். மண்டூக முனிவருக்கு சாபம். வண்டியூரில் பயணக் களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர். இந்த பதிவிலிருந்து உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் புராண வரலாற்றை பற்றியும் அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த புராண வரலாற்றை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை வரவேற்கிறேன். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.